Okay, hi kitties, welcome to this channel. This is Kiddie Tamil. Okay, இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். எனக்கு பைத்தானே ரொம்ப பிடிச்ச கான்செப்ட்னா இது மட்டும்தான். எப்படி சொல்ல, நான் அடிக்கடி இதை தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம டுட்டோரியலையும் சரி இதை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். பட் நான் வந்து டுட்டோரியல் காமிக்க மாட்டேன். நான் டுட்டோரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா சாம்பிள் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம டேரெக்டாக பார்ப்போம். பட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து ப்ரோக்ராமை காமிக்க மாட்டேன். இதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக என்னோடய ஃபைல் மேனேஜர் பண்ணி காமிப்பேன். தென் அதுக்கு அடுத்து ஒரு 5 minutes கழிச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன். இட் இஸ் லெட் வி கோ டு தி செஷன். ஓகே, லெட் வி ஓப்பன் அவர் ஃபைல் மேனேஜர். நான் ஓப்பன் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் டிஎக்ஸ்டி ஃபைல் வந்து நான் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டிஎக்ஸ்டி தானே, ஆமாம், டிஎக்ஸ்டி ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். அது வந்து நம்ம எப்படி புது ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டட் தான் வரும் பைத்தான் வச்சுட்டு. ஸோ அதுக்காக தான் நான் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஹோம்ன்ற ஒரு டேரக்டரில் பப்ளிக்னு ஒரு ஃபைல் டேரக்டருக்குள்ளே டெக்ஸ்டார்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்டில், அதாவது என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நான் இப்போ இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்களேன், என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கமாண்ட் ப்ரொமோட் தான் சொல்லுவாங்க எனக்கு. ஓகே, இப்போ அதனால டெர்மினல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த டெர்மினல் இப்போ எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே இருக்கிற பெர்மிஷன்ஸ் எப்படி இருக்குது, பெர்மிஷன்ஸ்னால் என்ன, அதோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் அப்புறம் நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம். என் லேப் இந்த லெவலில் தாங்குதுன்னா புண்ணியம் தான்ப்பா பண்ணி வச்சுருக்கணும். 2 GB ரேம் போச்சா? ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், இருக்குது என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக லிஸ்ட் அப்படின்ற ஒரு நான் போட போகிறேன். இன்னும் உங்களுக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் இது வந்து லினக்ஸ் கமாண்டு. ஸோ நான் திரும்ப பண்ணுதேன், நான் வந்து உங்களுக்கு இந்த லினக்ஸ் கமாண்ட் வந்து நான் எத்திக்கல் ஆக்ஷன் செஷனில் உங்களுக்கு நான் வந்துட்டு செஷன் நடத்தவும் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு தனி ஒரு டுட்டோரியமாக போட்டு சொல்லிடுவோம். இப்போ நான் எல்எஸ் சைஃபன் எல்லு போட்டோடனே பார்த்தீங்கன்னு இப்போ எனக்கு என்ன தெரியுமா காமிக்கி, ஒரு ஃபைல் நேம் காமிக்கி டெக்ஸ்ட்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆர் அதுக்கப்புறம் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பெர்மிஷன்ஸ் இருக்குது. இதில் ஆர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல எங்கே இருக்குது, ஓகே, ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரைட், அதாவது டபிள்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட மீனிங் என்னென்னா ரைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்னா, எங்கேயாவது அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வாசிக்கவும் முடியும், அதுக்குள்ளே எழுதவும் முடியும் அப்படின்ற பெர்மிஷன் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஆர்னா என்ன தெரிஞ்சிருக்கும், டபிள்யூனா என்ன தெரிஞ்சிருக்கும். தென் இதுக்கு போக இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது 2 பெர்மிஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து பேர் சொல்கிறேன், வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸை சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு விஎஸ் கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல சும்மா அந்த சாம்பிள் டாட் பை மட்டும் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் எப்போவுமே நம்ம க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து 17th எலமெண்ட் வர வேண்டியது இருக்குது. இந்த 17th எலமெண்ட் நான் க்ரியேட் பண்ணவே இல்லை. 17th ஃபைல் தான் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஃபைலை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் வழியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கிட்டீஸ், ஓகே விஎஸ் கூட தான் இருக்குது. பட் ஏன் யாரும் வர மாட்டேங்கி, ஓகே மேபி தான் இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வந்துடுச்சு. இப்போது நான் முன்சாக டெலீட் பண்ணிக்கிட்டேன். ஃபைலுன்றதை டெலீட் பண்ணிட்டு வேணாம் இதிலே போயிடுவோம். இப்போது ஃபைல்னே சொல்லிட்டு ஒரு சின்ன வேரியபிள்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபைலோட வேரியபிள்க்குலாம் என்ன போடுதுன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் கொடுப்போம். ஓப்பன், இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம ஓப்பன் தானே பண்ணுவோம். ஃபைல் க்ரியேட் பண்ணால் ஓப்பன் தானே பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் ஓப்பன் சொல்லிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன போட போகிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபைல் நேம் போடணும். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபைல் நேம் வந்துட்டு பேராமீட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு பேராமீட்டர் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ என்ன ஃபைல் நேம் கொடுக்க போகிறேன்னா, எனக்கு வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அப்போ 17th எலமெண்ட் தான் வரும். ஸோ மொத்தம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, 17 பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், ஒரு ஃபைல் நேம் கொடுத்து வச்சிட்டேன். தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கமா போட்டு அந்த ஃபைலுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம்.
அதுக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்க போகிறேன்னா நம்ம வந்துட்டு அது வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் டபிள்யூன்றது இந்த ரைட் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து இந்த 17 அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் டாட் பைன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு நான் எப்போ தான் ரன் பண்ணேன்னா, இப்போ என்னோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. இப்போ நான் அதை என்ன பண்ணுவேன்னா என்னோட பைத்தான் சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு வந்துருக்காக இந்த இடத்துல /பைத்தான் போட்டுக்கிட்டேன். /பைத்தான் மேபி ஏதாவது வருமோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுறேன். எது க்ளோஸ் பண்ணுறேன்னா, நான் ஓப்பன் சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக க்ளோஸ் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல. அதனால் நான் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிட்டு அதில் டாட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது, அது மூலிமா நான் க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓகே க்ளோஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 16 இன்க்ரீடியன்ஸ்க்கு அடுத்து 17 ஃபைல் ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த இடத்துல வரட்டுமே. நான் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்களா இப்போ நான் 17 ஃபைல் ஹேண்ட்லிங் டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்கல, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலுமே சரி, ஒரு வாட்டி ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சா அப்படின்னா அது மறுபடியும் என்ன நடக்கும்னா அதே ஃபைல் தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மாடிஃபை ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் இதே மறுபடியும் ரன் பண்ணி காமிச்சிங்கன்னா புது ஃபைல் க்ரியேட் ஆகுது. அந்த 17 ஃபைல் ஹேண்ட்லிங் டாட் பை அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் அதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்து வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னொரு ஃபைல் க்ரியேட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ரிப்பீட்டேஷன் வந்து அலோட் பண்ண மாட்டேங்க, அவ்வளோ மேட்ரு, சிம்பிளாக சொல்லலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் அந்த ஃபைலுக்குள்ளே இப்போ ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணாலும் ரைட் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம எப்போவும் அவ்வளோதான் ரைட் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. நான் இதில் ரைட் பெர்மிஷன் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ரைட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளால் அந்த இடத்துல நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைல் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். ரைட் அப்படின்னு இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன ரைட் பண்ண போகிறேனோ அப்படியே போடுறேன். இப்போ நான் என்ன ரைட் பண்ண போகிறேன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரோக்ராமாக எழுதுவோம். என்ன எழுதுவோம்னா பிரிண்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட்டு இதில் ஆட்டோ கம்ப்ளீட் ஆகாதுப்பா, பிகாஸ் டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ நான் பிரிண்ட் அப்படின்னு போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே இன்னொரு கோலன் போட்டுருவோம். ஓகே, கோலன் என்ன போடலான்னா கார்த்திக் போடுவோமா, எஸ்கேடி போடுவோம், எஸ்கேடி. தென் ஒரு கோலன், சரி ஆமாம், ஃபஸ்ட்டு தென் பேரண்ட்ஸஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாதிரி லாஸ்ட்டை பற்றி வச்சுக்கோன்னா இன்னொரு கோலன் போட்டுருவோம். ஓகே, தப்பாக வருதா கரெக்டாக வருதா? இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. பிரிண்ட் டேக்குள்ளே எஸ்கேடின்னு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு 1 செகண்ட்ருங்க, ரன் பைத்தான் ஃபைல். என்னாச்சு, எஸ்கேடி என்ன எரர் காமிக்கி. ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு இதுக்கு தான் நான் அந்த இடத்துல நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சம்பவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எரர் வராது. இப்போ நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கேன், ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு போட்டோன்னே இப்போ பாருங்கள் எனக்கு எந்த எரர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபைல் ஹேண்டிங்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதுக்குள்ளே போனேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே பிரிண்ட் எஸ்கேடின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் இதே ரன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கரெக்டாக எஸ்கேடின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ரன் பைத்தான் ஃபைல் டெர்மினல். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக கீழே எஸ்கேடின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ நான் இதுக்குள்ளே மட்டும்தானே பார்க்க முடியுமோ அப்படிங்கிறத சத்தியமாக முடியாது. அதாவது அப்படின்னு சொல்லல, நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு நமக்கு வந்து இப்போ ரைட் பெர்மிஷன் சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதே இடத்துல நம்ம என்ன திரும்ப பண்ணலாம், இந்த இடத்துல பார்த்துக்கோங்களேன் ஃபைல் டாட் ரீடு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பிரிண்ட் ஓகே, இப்போ இந்த ஃபைல் டாட் ரீடுன்னு இருக்கிறத எனக்கு அப்படியே ரீட் பண்ணி காமி எதாவது பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு எதாவது எரர் இப்படி தான் பார்ப்போம், தெரிஞ்சு எரர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே,
பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா நாட் ரீடபிள் அப்படிதான் அன்சப்போர்ட்டபிள் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் இங்கே ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரே பெர்மிஷன் மட்டும் தான் இருக்குது. இங்கே ரைட் மட்டும் தான் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியாது அப்படின்னு காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஒன்று ஆறுன்னு போடலாம். ஏன் அப்படின்னா அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஃபைல் டாட் ரைட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இது வந்து எனக்கு ரன் ஆகாது. அதாவது அந்த இடத்துல எனக்கு வரும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஆர் ப்ளஸ்ன்னு போடுவோம். எனக்கு ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் சேர்த்து கொடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் போட்டு நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரே வரல, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருக்குது. என்னடா அது சரி உள்ளுக்குள்ளே தான் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வேண்டாம் விடுங்க. ஓகே இப்போ நான் இது வந்து கமெண்ட் லைன் போட்டுருவோம். போட்டு இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீடு பெர்மிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரீடு பெர்மிஷன் இருக்கிறதுனால நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். அதாவது இப்போ நான் ரன் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பிரிண்ட் எஸ்கேட்டின்னு இருக்குது. ஸோ இதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல தெரியுமா, நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் லேசி பாய் அப்படின்னு இருக்கும்போது நான் ஒவ்வொரு வாட்டியும் பதிச்சுக்கணும். இந்த இடத்துல நான் வந்துட்டு நியூ ஃபைல்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி தான் இருக்கும். நான் இதே பைத்தான் ஃபைலை என்னோடய ரூட் ஃபோல்டரில் போட்டு ரூட் ஃபோல்டர் அந்த இடத்துல இன்புட் கொடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் இன்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்புட்டு இப்போ உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிச்சது தானே, அவ்வளோதானே. இப்போ இந்த இடத்துல என்னன்னா நேம் அப்படின்னு கொடுப்போம். நேம் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன யூஸ் பண்ணலான்னா என்டர் த நேம் கொடுப்போம். என்டர் த நேம், என்டர் த நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிங்கிள் கோட்ஸோடு சேர்த்து அழிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது போட்டுடலாம். அது என்ன நேம்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை போட்டுருவோம். ஓகே இப்போ நேமுக்கு இந்த வேரியபிள் நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இப்போ எனக்கு இந்த ஃபைலை தூக்கி நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போய் ரன் பண்ணால் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன்னா என்டர் த நேம்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குது. நான் என்ன கேட்குறேன்னா நான் என்ன கொடுக்கேன்னா பைத்தான் ஸ்லாஷ் என்ன கொடுக்கலான்னா ஓகே சாம்பிள்னு போடுவோம். சாம்பிள் அங்கே ஏற்கனவே இருக்குது. சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியும் போட்டுருவோம் பர்சன்ட். ஓகே டிஎக்ஸ்டி அப்படின்னு போட்டு இப்போ ரன் பண்ணுறது வச்சுக்கோங்களேன். என்னடா நடந்திருக்கு. ஓகே உங்கள் ரீடு பெர்மிஷன் தான் இருக்கோ. இப்போ நம்ம ரைட்டு மாற்றணும். சாரி அப்படின்னா இதையும் அடிச்சிடணுமே. ஓகே இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ புரிஞ்சுக்கோங்க எனக்கு என்ன காமிச்சுன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோம். Python Ctrl+Shift+C then Ctrl+Shift+V இப்போ ரன் பண்ணுவோம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கணும். எங்கே பார்த்தீங்களா சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி நான் சொல்ல என்னன்னா டுட்டோரியல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கும். நான் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நான் திடீர்னு போனோடனே இந்த மாதிரி ஃபைல் எனக்கு ரூட்டில் ஒன்று இருக்கும். நான் ஆட்டோமேட்டிக்காக நேம் மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு சூம் பண்ணால் இந்த இடத்துல ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே செய்வோம். ஓகேவா, நாளைக்கு நடக்க போகிற செஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். டேட்டா பேஸாக நடத்த போகிறோம். டேட்டா பேஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. பட் நம்ம சொந்தமாக வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம், இல்லை ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல இந்த லாகின் பேஜ் தான் நமக்கு சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்க டேட்டா பேஸ் இதில் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த .php .sql தென் .net வேறு என்ன இருக்குன்னா இதுவே வச்சுக்கலாம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டேட்டாபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுவோம். பட் நாளைக்கு நம்ம சும்மா சாம்பிளாக தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப டீப்பாக போனால் எப்படி சொல்ல நம்மளால் அந்த டூல்ஸ் க்ரியேட் பண்ண ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கிடுவோம். ஓகே கிட்டீஸ், இதோட டுடே செஷன் முடியுது. 1 செகண்ட்ங்க. ஸோ பை.